நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் மரியாதைக்குரிய நம்முடைய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு வெள்ளை அறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறார். 10 ஆண்டுகள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி, இரண்டாவது நரேந்திர மோடி அவர்களுடைய இரண்டாவது ஆட்சி இனிதே நிறைவுற இருக்கிற இந்த நேரத்தில் இந்த 10 ஆண்டுகள் எப்படி இந்த அரசாங்கம் நிர்வாகம் செய்தது என்பதனை மிக தெளிவாக எடுத்துரைத்திருக்கிறார். அதுதான் இந்த வெள்ளை அறிக்கை. குறிப்பாக இந்த ஆட்சி வருவதற்கு முன்னால் எப்படி இருந்தது என்பதை சற்றே திரும்பி பார்த்து அந்த ஆட்சியில் இருந்த அப்பொழுது இருந்த பல்வேறு பிரச்சனைகளை அலசி ஆராய்ந்து அங்கிருந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு எப்படி கொடுத்திருக்கிறோம் என்பதை மிக தெளிவாக சொல்லி இந்த நாடு ஒரு ஸ்திரமான, கம்பீரமான, அற்புதமான பொருளாதாரத்தை எட்டி கொண்டிருக்கிறது. மக்கள் மகிழ்ச்சியை நோக்கி, வளர்ச்சியை நோக்கி, முன்னேற்றத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பதை மிக தெளிவாக எடுத்துரைத்திருக்கிறார். இதில் குறிப்பாக அவர் சொல்லியிருப்பது என்னவென்றால், 2014ஆம் ஆண்டு நாம் இருக்கிறோம். அதற்கு ஒரு 10 வருடங்களுக்கு முன்னால் 2004ஆம் ஆண்டு நம்முடைய நாட்டில் நிதி நிலைமை எவ்வாறு இருந்தது அப்படின்னு சொல்லும் பொழுது, மரியாதைக்குரிய அடல் பிகாரி வாஜ்பாய் அவரோட ஆட்சியில் 2004 நாம் ஆட்சியை விட்டு வெளியேறும்போது இந்த நாட்டினுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி 8.4 விழுக்காடாக இருந்தது. ஆனால் காங்கிரஸ் அரசு அந்த 10 வருடங்கள் கழித்து 2014 4.8 ஆகி சுருங்கி போய்விட்டது. இதுக்கு காரணம் என்ன, எதனால் இந்த பிரச்சனைகள் என்று சொன்னும்போது, பலவிதமான ஊழல்களால், அது நிலக்கரி ஊழல், அது 2G ஊழல், காமன்வெல்த் ஊழல், நிர்வாகத்தில் ஊழல், அனுமதிகளில் ஊழல், நேச்சுரல் ரிசோர்சஸ் இயற்கை வளங்களில் ஊழல், இப்படி பல்வேறு ஊழல்களில் திளைத்து இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை நாசமாக்கியது காங்கிரஸ். எப்படியெல்லாம் அவர்கள் நாசமாக்கினார்கள். பணவீக்கமானது ஒரு சிறந்த நல்ல ஸ்திரமான பணவீக்கத்தில் காங்கிரஸ் எப்படி இருந்த பணவீக்கத்தை இவர்கள் இரட்டை இலக்கத்தில் எவ்வளவு நாம் குறைத்தோமோ திரு வாஜ்பாய் அவருடைய காலத்தில் அதை இரட்டை இலக்கமாக உயர்த்தி, ஏன் அது உயர்ந்தது என்றால் அள்ளி வழங்கப்பட்ட கடன்கள். உதாரணத்திற்கு 18 லட்சம் கோடி 2008 இருந்த கடன் கிட்டத்தட்ட 48 லட்சம் கோடிக்கு மேலாக 2014 மார்ச்சில் வந்துச்சு. காரணம் என்னன்னு சொன்னாக்க, அரசியலினுடைய அழுத்தங்களினால இந்த மோசடியை போன்று கடன் கொடுப்பதில் அவ்வளவு மோசடி நடந்திருக்கிறது என்பதையெல்லாம் மிக தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறார். அதே போல் 2003-4 நடந்த ஆய்வறிக்கையில், அதாவது திரு வாஜ்பாய் அவருடைய கடைசி ஆண்டு, அந்த ஆட்சியினுடைய கடைசி ஆண்டில் இந்திய பொருளாதாரமானது வளர்ச்சி, பணவீக்கம், நாட்டின் வரவு செலவு சமநிலை, அதாவது பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ், இவை எல்லாவற்றிலும் நிலையாக இருந்து பொருளாதார ஸ்திரத்தன்மையை நோக்கி சென்று கொண்டிருந்தது. அதே மாதிரி 2004 நம்முடைய நாட்டில் 8 விழுக்காடு பொருளாதார வளர்ச்சி, தொழில் மற்றும் சேவை துறைகளில் 9 விழுக்காடு வளர்ச்சி இருந்தது. ஆனால் பணவீக்கம் 2004 2009 வரை 8.2 விழுக்காடாக, ஆவரேஜாக, சராசரியாக 8.2 வரையிலும் இருந்தது. குறிப்பாக 2010ஆம் ஆண்டு 12.3 விழுக்காடாக இருந்தது என்பதையெல்லாம் சொல்லி, அதே போல் அடல் பிகாரி வாஜ்பாய் அவருடைய அரசு துவங்கிய போது வங்கிகளின் செயல்படாத கணக்குகள் பார்த்தீங்கன்னா என்பிஏ, நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸ் 16 விழுக்காடு. 2004 இது பார்த்தீங்கன்னா முடிந்த போது 7.8% இருந்துச்சு. ஆனால் அதன் பிறகு இந்த விகிதாசாரம் 2013 12.3% இருந்தது. அதாவது வாஜ்பாய் அவருடைய ஆட்சியினுடைய துவக்கத்தில் 16 விழுக்காடாக இருந்தது.
அது வாஜ்பாயோடைய ஆட்சி முடிவில் பிஜேபி ஆட்சிக்கு பிறகு பாதிக்கும் மேலாக குறைந்து 7.8 விழுக்காடாக குறைந்தது. அதன் பிறகு 2013 காங்கிரஸ் ஆட்சியில் 12.3 விழுக்காடாக குறைந்தது. இதற்கெல்லாம் காரணம் அரசியல் தலையீடுகளால் பொதுத்துறை வங்கிகளில் வழங்கப்பட்டிருந்த கடன். இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 நிறுவனங்கள் இந்த வங்கிகளில் 200 நிறுவனங்கள் 8.6 லட்சம் கோடி இந்த நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டதில் 3.8 லட்சம் கோடி இதுவரையிலும் வரல. அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய மோசமான ஒரு நிலைமை. அந்நிய வர்த்தக கடன் பார்த்தோம்னா 2004 2014 வரையிலும் எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் லோன்ஸ் பாரோவிங்ஸ் இது உயர்ந்த நிலையில் 2014 21.1 விழுக்காடாக இருந்தது. இப்போ இந்த 10 வருடங்களில் பார்த்தோம் என்றால் 4.5% அந்த அளவிற்கு இன்றைக்கு பொருளாதாரம் மிக சிறப்பாக நாம் கொண்டு வந்திருக்கிறோம். அதே மாதிரி அந்நிய செலவாணி கையிருப்பு இது 2011 US டாலர் 294 பில்லியனிலிருந்து 2056 குறைந்தது. அந்நிய செலவாணி கையிருப்பு வாஜ்பாய் அவர்களுடைய ஆட்சி முடிந்த போது 17 மாதங்களுக்கான கையிருப்பு, நம்மக்கிட்ட 17 மாதத்துக்கு உண்டான பேலன்ஸு கையிருப்பு இருந்துச்சு, ரிசர்வ் இருந்துச்சு. ஆனால் இப்போது 2014 இந்த ஆட்சி வரும் பொழுது 6 மாதங்களுக்கு மட்டுமே இருந்தது. அப்படின்னா எந்த அளவிற்கு ரூபாயின் மதிப்பு எதனால் விழுந்தது என்பதை இது மிக சரியாக சுட்டி காண்பிக்கிறது. அதே மாதிரி IMFல வாங்க கடன் அதிகமாக வாங்கினாங்க. பொருளாதார நெருக்கடியை சமாளிக்காததுனால 2016 பாஜக அரசாங்கம் வந்து அந்த கடனை அடைத்தது. அரசினுடைய கடன்கள் அதிகமாக இருந்தது, சொத்துக்கள் ஏற்படுத்தப்படவில்லை. மூலதன முதலீடுகள் செலவிடுகள், அதாவது கேபிட்டல் எக்ஸ்பென்சஸும் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸும், ஒரு நாட்டை எப்படி நாம் பொருளாதாரமயமாக்க முடியும் என்று சொன்னால் நம்ம கட்டமைப்பை பெருக்குவதுன்னு சொன்னால் முதலீடுகள், அந்த முதலீடுகளை கட்டமைப்பை பெருக்கக்கூடிய முதலீடுகளை நாம் வந்து அருமையாக செய்தோம். காங்கிரஸ் அரசு செய்யவில்லை. மொத்த செலவுகளில் பார்த்தீங்கன்னா மூலதன செலவுகள் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் 2003 31 விழுக்காடு. ஆனால் நாம் அதை மொத்த இதிலிருந்து நாம் 2023-24 28 விழுக்காடாக குறைத்திருக்கிறோம். அதே போல் சமூக நலத்திட்டங்களுக்கு காங்கிரஸ் அரசு எந்த விதமான திட்டமிட்ட செலவினங்களையும் மேற்கொள்ளவில்லை. 2004-14 திட்டமிட்ட செலவுகளில் 6.4% செலவிடப்படவில்லை. அதாவது அண்டர் ஸ்பெண்டிங், எவ்வளவு ஒதுக்கினாங்களோ அந்த தொகையை மக்களுடைய சமூக நலனிற்காக செலவிடவில்லை. அதில் 6.4% 100 ரூபாய் அப்படின்னு சொன்னால் 6 ரூபாய் 40 செலவு பண்ணாதே விட்டுறாங்க. ஆனால் இப்போது பாஜக ஆட்சியில் 1 ரூபாயில் பார்த்தீங்கன்னா 0.9%, 0. அதாவது 1%க்கும் கீழே தான் இந்த அண்டர் ஸ்பெண்டிங் இருக்கிறது. சுகாதாரம், ஒரு நாட்டு மக்களுடைய சுகாதாரம் என்பது கிட்டத்தட்ட ஒவ்வொருவருமே தங்களுடைய பாக்கெட்லேருந்து 60 விழுக்காடு சிகிச்சைக்காக செலவு செய்கிறாங்க. ஆனால் நரேந்திர மோடி அவர்களுடைய அரசில், பாஜக அரசில் இந்த சிகிச்சைக்காக செலவு செய்வது என்பது இப்பொழுது வெகுவாக குறைந்து கிட்டத்தட்ட 70 அல்லது 80 விழுக்காடுகளுக்கும் மேலாக அரசாங்கமே மக்களுக்கு செலவு செய்கிற அளவில் இன்றைக்கி இந்த சுகாதார காப்பீடை கொண்டு வந்ததன் மூலமாக சுகாதார வசதிகளை, மருத்துவ வசதிகளை, அதே மாதிரி ஜன் ஔஷதி கடைகளை திறந்து மருந்துகளை மலிவாக கொடுப்பதன் மூலமாக மிக சிறந்த அளவில் நாம் கொடுத்துருக்கிறோம். கடலோர மாவட்டங்களில் மிகப்பெரிய பொருளாதார சிக்கல்களை உண்டு செய்தது காங்கிரஸ். அந்த மாவட்டங்களை பொருளாதார ரீதியாக மேம்படுத்தப்பட்ட மாவட்டங்களாக கொண்டு வரவில்லை. ஆனால் இன்றைக்கு தனியாக ஒரு அமைச்சரவை நாம் வந்து மீனவ நலனுக்காக ஒதுக்கி தமிழகத்தை சார்ந்த நம்முடைய மத்திய அமைச்சர் திரு எல் முருகன் அவர்களே அந்த துறைக்கு தலைமை தாங்கி இன்றைக்கி கடலோர மாவட்டங்களில் அவர்களுடைய வாழ்வாதாரம் செழிக்க, அந்த பொருளாதாரம் உயர்வதற்கு பல சமூக நல திட்டங்களையும் கொண்டு வந்து அவர்களுடைய வர்த்தகம் செழிப்பதற்கும் நாம் அதிக அளவு பல விஷயங்களை செய்திருக்கிறோம். அதே மாதிரி நம்ம பாதுகாப்பு துறையில்
குண்டுகள் கூட இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்தது. புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்ஸ், குண்டு துளைக்காத உடைகள் இல்லாமல் இருந்தன. அதே மாதிரி ஹெலிகாப்டர்கள் வாங்கப்படவில்லை, போர் விமானங்கள் இல்லை, நீர்மூழ்கி கப்பல்களில் ஊழல், நீர்மூழ்கி கப்பல் இல்லை. இப்படி பல்வேறு விஷயங்களில் கோட்டை விட்ட காங்கிரஸ் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி அரசு ஒரு மிக சிறந்த பாதுகாப்பில் மிக தீவிர கவனம் செலுத்தி இந்த பாதுகாப்பு துறையில் இந்தியாவினுடைய பாதுகாப்பில் மிக சிறந்த நாடாக உலகத்திலேயே திகழ்ந்து கொண்டிருக்கிறது, ஆசியாவிலேயே திகழ்ந்து கொண்டிருக்கிறது, உலகத்திலேயே திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இது மாதிரி நிறைய ஊழல்கள் வந்து தான் மிகப்பெரிய பிரச்சனைகளை உருவாக்கின. என்னென்ன ஊழல்னு பார்த்தோம் என்றால் 2G ஊழல் மிகப்பெரியது, 1.76 லட்சம் கோடி. என்னது கேட்கலாம், ஆனால் அதில் குற்றம் சாட்டப்பட்ட ஆராசா வந்து இதில் விடுதலை ஆகிட்டார் ஹைகோர்ட்டில். அப்படி ஆனால் எங்கேயும் ஊழல் நடக்கலைன்னெலாம் சொல்லலை. ஆராசாவுக்கு சாட்சி இல்லை, அவ்வளோதான். இப்போ இது அப்பீல் போய்கிட்டு இருக்குது. 1.76 லட்சம் கோடி நிலக்கரி ஊழல், 1.86 லட்சம் கோடி காமன்வெல்த் விளையாட்டு ஊழல், சாரதா சிட் ஃபண்ட் ஊழல், நம்ம கார்த்தி சிதம்பரம் ஈடுபட்ட சிதம்பரம் இருக்கக்கூடிய INX மீடியா ஊழல், ஏர்செல் மேக்சிஸ் ஊழல், ஆண்ட்ரிக்ஸ் தேவாஸ் டீல் ஊழல், கிரிக்கெட் மோசடி, கிரிக்கெட்டில் மிகப்பெரிய மோசடியை நாம் பார்த்தோம். அதே மாதிரி ஆதர்ஸ் ஸ்கேம், ஆதர்ஸ் வீடு ஊழல், அகஸ்டா வெஸ்ட்லேண்ட் ஸ்கேம், சோனியா காந்திக்காகவே ஒரு இருக்கை செய்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஊழல் அது. அதே மாதிரி கொள்முதலில், இயற்கை வளங்களில், தேச பாதுகாப்பு கொள்முதல்னு எல்லாவற்றிலும் ஊழல். அதே மாதிரி மின்சாரத்தில் பார்த்தீங்கன்னா ஜூலை 2012 மின்வெட்டு பார்த்தீங்கன்னா 62 கோடி மக்கள் தவித்தார்கள். 24,000 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்வதற்கு நிலக்கரியோ வாயுவோ இல்லாமல் எவ்வளவு நாம் கஷ்டப்பட்டோன்றதை ஜூலை 2012 அந்த வருடம் அந்த மாதம் மிக கொடிய ஒரு மாதம். ஆனால் இன்றைக்கு இந்தியாவில் உபரி இன்னைக்கு நாம் பல நாடுகளுக்கு மின்சாரம் நாம் வந்து சப்ளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த அளவிற்கு இந்தியா மின்சாரத்தில் ஒரு தன்னிறைவு பெற்ற ஒரு நாடாக இருக்கிறது. அதே மாதிரி நாம் ஆட்சிக்கு வந்தபோது 7 நாட்களுக்கு மட்டுமான நிலக்கரி மட்டும்தான் இருந்தது. இன்றைக்கி அந்த மாதிரியான பிரச்சனை இல்லை. அது மட்டும் அல்லாமல் நிலக்கரியை மட்டுமே சார்ந்து இல்லாமல் சூரிய ஒளி மூலம் மின் உற்பத்தி, அதே மாதிரி காற்றாலைகளின் மூலம் மின் உற்பத்தி, ஹைட்ரோ ப்ராஜெக்ட்ஸ் அதாவது நீரேற்று மின் நிலையங்களின் மூலமாக மின்சாரம் தயாரிப்பதற்கு நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஏற்கனவே காங்கிரஸ் அரசில் 10 வருடங்கள் கிடப்பில் போடப்பட்டிருந்த திட்டங்களை எல்லாம் உயிர் கொடுத்து எவ்வளவு பெரிய தொகையானாலும் உடனடியாக அதை விரைந்து செயல்படுமாறு நாம் மிக சிறப்பான இந்த அரசு பணியாற்றி கொண்டிருக்கிறது. 12 மணி நேரம் தான் மின்சாரம் கிராமங்களில் இருந்துச்சு 10 வருஷம், 2004 2014 வரையிலும். ஆனால் இப்பொழுது கிட்டத்தட்ட 24 மணி நேரமும் கிராமங்களில் கூட மின்சாரம் இருக்கிறது. விவசாயத்திற்கு பாசனத்திற்கு தண்ணீர் இல்லாமல் இருந்த சூழ்நிலை போய் விவசாயத்திற்கு பாசனத்திற்கு தண்ணீர் வந்த காரணத்தினால இன்னைக்கு கிட்டத்தட்ட 4 மடங்கு அதிகரித்திருக்கிறது விவசாய உற்பத்தி. இது எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம். போன பட்ஜெட்லேயே நம்ம பார்த்துருப்போம். அக்ரிகல்ச்சர் கிட்டத்தட்ட ஒரு இத்தனை வருடங்களில் கடந்த ஒரு 3 வருடங்களாக, குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் 2020-21க்கு பிறகு நம்ம நாட்டில் விவசாயம் மிக அதிக அளவில், அதற்கு காரணம் பல்வேறு விஷயங்கள். விவசாயிகளுக்கான பல நலத்திட்டங்கள், காப்பீட்டு திட்டம், உர மானியங்கள், அதே மாதிரி நவீன தொழில்நுட்பங்கள், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை நாம் தொடர்ந்து பேசலாம். அப்படியே சொல்லுங்க. ரிப்போர்ட்டர்ஸ் பின்னால் இருக்காங்க சில பேர், முன்னால் வாங்க அப்படியே கொஞ்சம். அதுக்கு அல்ல அது எந்த இடத்துக்கு அப்படி இதில் மிக முக்கியமாக தேசிய அடையாள அட்டை அப்படின்னு சொல்லி வாஜ்பாய் அரசு கொண்டு வந்ததை மாற்றி ஆதார் அப்படின்னு காங்கிரஸ் கொண்டு வந்தாங்க. ஆனால் அந்த ஆதார் அட்டையை முறையாக பயன்படுத்தாமல், எதற்கும் உபயோகப்படாமல், நாய்க்கும் சேருக்கும் பூனைக்கும் ஆதார் அட்டையை கொடுத்து கேலி கூத்து ஆக்கினார். ஆனால் இப்பொழுது ஆதார் என்பது ஒவ்வொரு
ஒவ்வொரு இந்திய குடிமகனும் அதை பெருமையாக வைத்து கொள்ளும் அளவிற்கு ஆதார் செயல்பட்டிருக்கிறது. அந்த ஆதாரின் மூலமாக இன்னைக்கு நாம் வந்து அத்தனை கிட்டத்தட்ட 52 கோடி மக்களுடைய வங்கி கணக்குகளை இணைத்ததன் மூலமாக நேரடியாக மக்களுடைய வங்கி கணக்கில் பணம் செலுத்துவதன் மூலமாக இதுவரையில் 2.7 லட்சம் கோடி ரூபாய் சேமிக்கப்படுது. யாருக்கிட்ட இருந்து சேமிக்கப்பட்டிருக்குதுன்னு சொன்னால், இடைத்தரகர்கள், அரசியல்வாதிகள், அதிகாரிகள் கொள்ளையடித்து கொண்டிருந்த பணம், மோசடி செய்து கொண்டிருந்த பணம் சேமிக்கப்பட்டு மக்களுக்கு அந்த பணம் பயன்படுத்தப்படுகிறது. அதே மாதிரி அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், முதலீட்டாளர்கள் இந்தியாவில் தொழில் தொடங்க அச்சப்பட்டார்கள். ஒரு ஸ்டீல் ஃபேக்ட்ரி துவங்கணும்னு சொன்னால் கிட்டத்தட்ட 8 வருடங்கள் வந்து அதற்கான அனுமதி பெறுவதற்கு ஆகி கொண்டிருந்தது. இன்றைக்கி அந்த சூழ்நிலையெல்லாம் மாறி இன்றைக்கி நம்மால் இந்த ஒரு ஸ்டீல் ஃபேக்ட்ரி தொடங்கணும்னு சொன்னால் அதிகபட்சம் 8 நாளில் கிளியர், அதாவது அனுமதி கிடைப்பது போன்ற ஒரு சூழ்நிலையை நாம் உருவாக்கி இருக்கிறோம். இந்த அரசாங்கம் ஊழல் தான் மிக முக்கியமான காரணமாக இருந்தது. தொழில்நுட்பத்தை சரியாக முறையாக பயன்படுத்தாது. உதாரணத்துக்கு 2G, ஆனால் இன்றைக்கி நம்ம 6G லெவலுக்கு வந்துட்டோம். சமீபத்தில் 5G பார்த்தோம். சென்னை IITயில் தான் நம்முடைய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் முதன்முறையாக அதை சென்னை IITயில் சோதித்து பார்த்து இன்றைக்கி வெற்றிகரமாக போய்கிட்டு இருக்கு. அதில் முதல் ஃபோன் பேசினது நான். அந்த மாதிரி சென்னையில் இங்கே நாம் அந்த 5G தொழில்நுட்பத்தை மிக சிறப்பாக நாம் கொண்டு வந்திருக்கிறோம். அதே இது ஒட்டுமொத்த அமைப்பையே, ஊழல் அமைப்பையே மாற்றி அமைப்போம் என்று நாம் சொன்னோம். அதை நாம் சாதித்து காண்பித்திருக்கிறோம். அதே மாதிரி செலவினங்களுக்கான சீர்திருத்த ஆணையம், இது எந்த ஒரு ஆட்சியிலும் நடக்காத ஒரு விஷயம். நாம் அதை அமைச்சிருக்கிறோம். கருப்பு பணத்தை தடுத்து கொண்டிருக்கிறோம். பல சட்டங்களின் வாயிலாக, பல நடவடிக்கைகளின் வாயிலாக, பல சோதனைகளின் வாயிலாக. ஆனால் அதற்கெல்லாம் கருப்பு பணத்தை தடுக்கும் போதெல்லாம் பழிவாங்கும் நடவடிக்கை என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அது அல்ல. அதே மாதிரி நாம் இன்றைக்கி வந்து 5வது பெரிய பொருளாதார நாடாக உயர்ந்திருக்கிறோம். மிகவும் வளரும் நாடுகளில் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கிற நாடாக இந்தியா இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி உலகத்திலேயே 5வது பெரிய பொருளாதார நாடு என்ற பெருமையை பெற்றிருக்கிறோம். 2027 மோடி அவர்களுடைய 3வது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் 3வது பெரிய நாடாக நாம் ஆகப்போகிறோம். நெடுஞ்சாலை, அதாவது தேசிய நெடுஞ்சாலைகள் பார்த்திங்கன்னா 2012 காங்கிரஸ் ஆட்சி, திமுக அங்கம் வகித்த காங்கிரஸ் ஆட்சி இருந்த பொழுது ஒரு நாளைக்கு 12 கிலோமீட்டர் தான் சாலைகளை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. நம்ம ஆட்சி வந்த பிறகு, பிஜேபி ஆட்சி வந்த பிறகு 28 கிலோமீட்டர் ஒரு நாளைக்கு போடுறோம். 16,000 கிலோமீட்டர் 10 வருடங்களில் 3 மடங்கு நாம் அதிகரித்திருக்கிறோம். விமான கார்கோ போக்குவரத்து 581 மில்லியன் டன்னிலிருந்து 784 மில்லியன் டன்னாக உயர்ந்திருக்கிறது. இருப்பு பாதை, அதாவது ரயில்வே டிராக்ஸ் 22,224 கிலோமீட்டரிலிருந்து 50,934 கிலோமீட்டராக உயர்ந்திருக்கிறது. விமான நிலையங்கள் 74லிருந்து 149 ஆகியிருக்கிறது. இது மட்டுமல்ல, அனைவருக்கும் வீடு திட்டத்தில் கிராமங்களில் ஏற்கனவே 2004லிருந்து 2014 வரை 2.1 கோடி, இப்பொழுது 2.6 கோடி, அதாவது கிட்டத்தட்ட 50 லட்சம் அதிகமாக கட்டி கொடுத்துருக்குறோம். கழிப்பறைகள் பார்த்தீங்கன்னாக்கா 1.8 கோடி, 1 கோடியே 80 லட்சம் கழிப்பறைகள் தான் 10 வருடங்களில் ஒவ்வொரு அந்த வீடுகளில், கழிப்பறைகள் இல்லாத வீடுகளில் காங்கிரஸ் ஆட்சி 1 கோடியே 80 லட்சம். ஆனால் இப்பொழுது நம்முடைய பாஜக அரசு 11 கோடியே 60 லட்சம் கழிப்பறைகளை நாட்டு மக்களுக்கு கட்டி கொடுத்துருக்கிறது. இதன் மூலம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னால், பல்வேறு இன்ஃபெக்ஷன், அதாவது நோய் தொற்று குறைக்கப்பட்டிருக்கிறது. திறந்த வெளியில் மலம் கழிப்பதால் ஏற்படும் நோய் தொற்றினால் பெண்கள், கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள் இறக்கிறார்கள் என்ற ஆய்வினை அடுத்து தான் இந்த தூய்மை இந்தியா திட்டத்தை நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு வந்தார். அதே மாதிரி ஓய்வூதியம் முறைசாரா தொழிலாளர்களுக்கு, அன்ஆர்கனைஸ்டு லேபருக்கு பார்த்தீங்கன்னா 36 லட்சம் பேர், 36,40,000 பேருக்கு தான் அந்த 10 வருடங்களில் கொடுத்துருந்தாங்க. இப்போ 6 கோடியே 10 லட்சம் பேருக்கு நாம் கிட்டத்தட்ட 20 மடங்கு அதிகமாக நாம் கொடுக்குறோம். ஜீரோ பேலன்ஸ் வங்கி கணக்கு, ₹1 கூட பாக்கி இல்லாமல், பேலன்ஸ் இல்லாமல், அந்த இதில் கணக்கில் இல்லாமல் நீங்கள் கணக்கு ஆப்ரேட் பண்ணலான்ற இதில் 10 கோடியே 30 லட்சம் பேர் இருந்த கணக்கு இன்றைக்கி 51 கோடியே 60 லட்சம் பேருக்கு இந்த வங்கி கணக்கு வந்திருக்கிறது. மின்சாரம் கிட்டத்தட்ட 100%
மின்சாரம் இல்லாத கிராமங்களே இந்தியாவில் இல்லை என்கிற அளவிற்கு நாம் செஞ்சுருக்கிறோம். எல்லாத்தையோட மிக முக்கியமானது ஜன் ஔஷதி கடைகள். அதாவது 40 ரூபாய்க்கு விற்றுக்கிட்டு இருந்த மருந்தெல்லாம் இன்றைக்கி 6 ரூபாய்க்கு விற்குது அப்படின்னு சொன்னால் இந்த ஜன் ஔஷதி கடைகள் 164 கடைகள் தான் இருந்தன. இன்றைக்கி 10,000 கடைகள் இந்தியாவில் இருக்குது. கர்ப்பிணி பெண்களுக்கு அந்த அவர்களுடைய கர்ப்ப காலத்தில், அவங்க பேறு காலத்தில் கர்ப்பிணி பெண்களுக்கு 9,90,000 பேருக்கு இந்த மத்திய அரசு 2004 2014 காங்கிரஸ் அரசு கொடுத்து கொண்டிருந்தது. இப்போது 3,59,00,000 பேருக்கு ஒரே நாடு ஒரே ரேஷன் அட்டையின் மூலமாக இந்த நாட்டை இணைத்ததோடு மட்டுமல்லாமல் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுடைய அவருடைய வயிறு நிரம்ப இன்றைக்கி பிரச்சனை இல்லாமல் இருக்கிறாங்கன்னு சொன்னால் இது மிக அருமையான ஒரு திட்டமாக இருக்கிறது. ஈஸ்ரம் போர்ட்டல், விவசாயிகளுடைய கௌரவ நிதி பற்றி அவங்க எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி இதுவரையிலும் நம்முடைய நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க இந்த பெட்ரோல் டீசலினுடைய பிரச்சனையை பற்றி. இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்கிறாங்க. இந்த 10 வருடங்களில் 1.93 லட்சம் கோடி ரூபாய் எண்ணெய் நிறுவனங்கள், உர நிறுவனங்கள், ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா இவங்களுக்கு காங்கிரஸ் ஆட்சியில் வாங்கிய கடனை திருப்பி கொடுத்திருக்கிறோம். 1.93 லட்சம் கோடியை திருப்பி கொடுத்துருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி. அதே மாதிரி வரக்கூடிய ஆட்சியில் 2025 27 வரையிலும் 1.02 லட்சம் கோடி இதை நாம் திருப்பி கொடுக்க போகிறோம். வரி பகிர்வு, இது மாதிரி வரி பகிர்வு பற்றி நிறைய பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை நான் தனியாக சொல்கிறேன். இதில் இன்ஃப்ளேஷன் பார்த்திங்கன்னா இன்றைக்கி 8.2 இருந்தது பணவீக்கம். இந்த பணவீக்கம்ன்றது 8.2 இருந்தது, இப்பொழுது 5 குறைந்திருக்கிறது. 8.2 அந்த விலைவாசி, இந்த எதனால் சாதாரண ஏழை மக்கள் நடுத்தர மக்கள் கஷ்டப்படுறாங்கன்னா இது 2004 14 இருந்த மிக மோசமான கொள்கை முடக்குவாதம், மோசமான நிர்வாகம், அதையெல்லாம் நாம் சரி செய்திருக்கிறோம்.